நீட் தேர்வு குளறுபடியால் இன்றைக்கு டெல்லியில் தொடங்கி இன்றைக்கு நாடு முழுவதும் போராட்டக்களமாக மாணவர்கள் களத்தில் இறங்கினார்கள். தொடர் போராட்டத்தின் விளைவாக இன்றைக்கு மத்திய அரசு தன்னுடைய கல்வித்துறை அமைச்சர் பதவியை நீக்கியிருக்கிறது. இது நம்முடைய மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றியாக நான் கருதுகிறேன். நீட் தேர்வு இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய முதன்மையான கோரிக்கை. அதற்கு அந்தந்த மாநில அரசே ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் தமிழகத்தில் அப்படிப்பட்ட சூழல் ஏற்படவில்லை. எனவே மாணவர்களின் உரிமைக்காக போராடிய அதற்கு துணையாக இருந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாணவர்களின் போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து கட்சிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாணவரின் போராட்டத்தை நசுக்கக்கூடாது. மாணவர்களை அழைத்து அவர்களின் பிரச்சனை என்ன, உங்கள் போராட்டத்தின் தன்மை என்ன, எதற்காக நீங்கள் போராடி இருக்கிறீர்கள் என்று ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த அளவுக்கு இந்த போராட்டத்தை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் ஒரு வேதனைக்குரிய செய்தியாக நான் கருதுகிறேன். மாணவர்களின் உரிமையை மாணவர்கள்தான் இந்த நாட்டின் எதிர்காலத்தின் தூண்கள் என்றெல்லாம் அரசியல் மேடைகளில் வெறும் வெற்றி பேச்சாக இல்லாமல் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள்தான் நாளைய இந்த நாட்டை தீர்மானிக்கக்கூடிய மன்னர்களாக விளங்குவார்கள். அப்படிப்பட்டவர்களை அழைத்து பேசவில்லை என்பதுதான் ஒரு வேதனைக்குரிய செயலாக நான் கருதுகிறேன். ஆனாலும் இன்றைக்கு மத்திய அரசு அந்த பதவியை நீக்கியிருக்கிறார்கள் என்ற செய்தி கேட்டதும் மாணவர்களுக்கு போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக நான் கருதுகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் மத்திய அரசு நீட் தேர்வை விலக்க வேண்டும். அப்படி விலக்குகிற போது ஏழை எளிய நடுத்தர மக்கள் இன்றைக்கு மருத்துவராக உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மத்திய அரசு இதையும் பரிசீலனை செய்ய வேண்டும். ஏழை எளிய மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவம் படிக்க வேண்டும் என்கிற கனவு இன்றைக்கு நினைவில்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கனவு இன்றைக்கு மேம்படவில்லை. எத்தனையோ பெற்றோர்களினுடைய கனவு இன்றைக்கு சிதைக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் மாணவர்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறார்களோ அந்த வளர்ச்சியின் அடிப்படையில் தான் இந்த இந்தியா கட்டமைக்கப்படுகிறது. அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு மாணவர்களின் கனவு சிதைக்கப்படுகிறது. எனவே மத்திய அரசு உடனடியாக மாணவர்களின் உரிமையை தலையிட்டு மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று நீட் தேர்வை விலக்கினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த போராட்டம் வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.